ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் முருகரோட ஸ்கெட்சிங் டியூட்டோரியலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ டேக்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி வாட்டர் கலரை வந்து போர்ட்ரேட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து இமேஜினேஷன் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒரே கலரில் வந்து சும்மா மைன்யூட்டாக போடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து வாட்டர் கலர் தான். அது வாட்டர் கலரில் வந்து ப்ரஷ் பெனில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதை நான் வந்து சின்ன சின்ன இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஐக்கும் ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஐ பாலுக்கு வந்து நான் ப்ரௌனை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஐப்ரோக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்டர் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்கின் டோனுக்கு நான் 3 கலரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக ப்ரௌன் கலரும் ப்ளஸ் ஒயிட்டு ப்ளஸ் எல்லோ ஆக்கர். ப்ரௌன் வந்து லேஸாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கலர்னாலும் சரி, அக்ரிலிக் கலர்னாலும் சரி, எப்போனாலும் பேஸ் கலர் வந்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பேஸ் கலர் வந்து எப்போயுமே லைட்டாகவும் இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம், ஆனால் டார்க்காக இருக்கக்கூடாது. நான் இங்கே வந்து பேஸ் கலரில் வந்து மீடியம் கலர் அடிச்சிருக்கேன். ஸோ கலரில் பார்த்திங்கன்னா மீடியமு, டார்க்கு, லைட்டு, இந்த 3 டைப் இருக்குது. இப்போ வந்து லைட் கலர்னால் இந்த ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் லைட் கலர்னால் ஒயிட்டு, மீடியம் கலர்னால் சாண்டலு, டார்க் கலர்னால் ப்ரௌனு. ஸோ இந்த 3 பேஸை வச்சு தான் நம்ம வந்து இமேஜினேஷனாக அந்த கலரை வந்து கொடுக்க போகிறோம். இப்போ கொடுக்குறப்ப நான் அந்த சாண்டல் கலரை மிக்ஸ் பண்ணிட்டேன். 3 கலரையும் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணுறதுல ஒயிட்டை வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கலந்து விட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸோட அவுட்லைனை போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கலந்ததை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி உள்ளே ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கிற கலர்ஸ்க்கு வரும்ல சாண்டலு, அந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே எதுக்கு நான் கேப் விட்டுருந்தேன் அப்படின்னா, அந்த ஃபேஸில் இன்னும் அந்த லைட்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த கண்ணம் வரும். ஸோ அந்த இதை கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பேஸ் கலரு வாட்டர் பெயிண்டிங்கில். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அவுட்லைனை வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியை கலந்து அந்த ஃபேஸ்க்குள்ளெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி மெர்ச் பண்ணி தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். அந்த திட்டாக தெரிஞ்ச இடத்துலலாம் வந்து லைட்டாக தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அவுட்டர் சர்ஃபேஸுக்கு மட்டும் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாயில் வந்து க்ரிம்சன் ப்ளஸ் ஒயிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கலர் கொடுக்கும், பிங்க், லைட் பிங்க் வரும். அந்த லைட் பிங்க்கை வந்து பேஸ் கலராக எடுத்துக்கோங்க. பேஸ் கலரை எடுத்துகிட்டு அந்த வாயை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை முடித்தோடனே க்ரிம்சனை வந்து அப்படியே அடிச்சுக்கோங்க. எங்கெங்கே டார்க் வருதுன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல மட்டும் க்ரிம்சனை வச்சு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அந்த ஆல்ரெடி கலந்தீங்கல்ல அந்த பேஸ் கலர் அதோடு வந்து மெர்ச் பண்ணிக்கோங்க. தண்ணியை வச்சு லைட்டாக மெர்ச் பண்ணிக்கோங்க. தண்ணி கலக்கும் போது லைட்டாக தான் கலக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கெங்கே டார்க் வருதோ அந்த இடத்துல வந்து பிளாக் வச்சு லைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் வர்ற இடத்துல ஒயிட்டை ஃபுல்லாகவே போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கு. இதில் வந்து நம்ம ஃபேஸில் சொன்ன மாதிரி தான் பேஸ் கலர் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். அந்த ஆல்ரெடி சொன்னேன்ல 3 கலர் அந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு கொஞ்சம் காய விட்டுக்கோங்க. அது காயிற வரைக்கும் கீழே ஃபுல்லாக அடிச்சிடலாம் பேஸ் கலரை வச்சு. இந்த மாதிரி பேஸ் கலர் அடிச்சுட்டு உடனே வந்து லைட் கலரோ இல்லாட்டி வந்து டார்க் கலரோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. அது தண்ணியை வச்சு மெர்ச் பண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து மெர்ஜ் ஆகாது, திட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு எப்போயுமே பேஸ் கலர் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து லைட் கலரோ இல்லாட்டி வந்து டார்க் கலரோ வந்து ஆட் பண்ணணும். இப்போ லைட் கலர் ஆட் பண்ணுறது வந்து உடனே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து டார்க் கலர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆட் பண்ணணும், காஞ்சோன்னு தான் ஆட் பண்ணணும். லைட் கலர் ஆட் பண்ணும் போது தண்ணி வந்து அதிகமாக எடுத்துடக்கூடாது. நீங்கள் ஒயிட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ் கலரை பெயிண்ட் அடிக்கும் போது அதை வந்து தண்ணியில் வந்து முக்காமல் அடுத்து உடனே வந்து அந்த லைட் கலரை அந்த ஒயிட்டை எடுத்து லைட்டாக மெர்ச் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை தொடாதீங்க.
பேஸ் கலர் அடிக்கும் போது அந்த பேஸ் கலரையுமே வந்து டார்க்காக கொடுக்காதீங்க, ஓரளவுக்கு லைட்டாக கொடுக்க பாருங்கள். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே கலந்துக்கோங்க பேஸ் கலர் கொடுக்கும் போது. அது காஞ்சோடனே அடுத்து லைட் கலர் ஆரம்பிங்க. அப்படின்னா தான் அடுத்து வந்து லைட் கலர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், டார்க் கலர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகும். அது கொடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் டார்க்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அடுத்து நீங்கள் கொஞ்சம் காஞ்சோடனே லைட்டாக தண்ணியை எடுத்து அதை வந்து மெர்ஜ் பண்ணி பாருங்கள். மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சக்கப்புறம் தான் வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், டார்க் கலர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு எனக்கு எல்லாமே. காஞ்சோடனே நான் இப்போ டார்க் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஒயிட் கலர் ஆட் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணாதீங்க. டார்க் கலர் ஆட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து மெர்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டார்க் கலரை வந்து அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணுங்கள் பேஸ் கலரோட. பண்ணிவிட்டு அடுத்து ஒயிட்டை வச்சு மேலே உடனே கொடுக்குறனாலும் கொடுத்துடலாம் ஒயிட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து டார்க் கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும், ஏன்னா வந்து அந்த ஜுவல்ஸு கீழே வரும்போது அந்த ஷேடு படும்ல, அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துக்கோங்க டார்க்கு. டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைட் கலரை வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட்டை வச்சு மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. இந்த ஒயிட் எடுக்கும் போது தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கலருக்கு அப்புறம் லைட் கலர் வச்சு அடிக்கிறேன். இப்போ மித்த எல்லா இடத்துலையும் வந்து பேஸ் கலருக்கு அப்புறம் டார்க் கலர் அடித்தேன். இங்கே பார்த்திங்கன்னா பேஸ் கலருக்கு அப்புறம் ஒயிட் கலர் அடிக்கிறேன். பேஸ் கலருக்கு அப்புறம் டார்க் கலரும் அடிச்சுக்கலாம், ஒயிட் கலரும் அடிச்சுக்கலாம். நம்ம ஒயிட் அடிக்கும் போது வந்து தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கிரீடமு, இந்த கிரீடத்தில் வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் எல்லா சைட்லேயும் வந்து ஒரே ரூல்ஸ் தான். மீடியம் கலரு, பேஸ் கலரு, டார்க் கலரு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ் கலர் அடிக்கிறேன், மீடியம் எல்லோ அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே எல்லோ அடிச்சுட்டு சென்டரில் வந்து லைட்டாக வந்து ஒயிட்டுக்கு வந்து கேப் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து எல்லா இடத்துலையும் பேஸ் கலர் தான் அடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ ஆக்கரை வச்சு லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். இது வந்து மீடியம் கலர். நம்ம வந்து மீடியம் கலர் கொடுக்கும்போதும் சரி, டார்க் கலர் கொடுக்கும்போதும் சரி, அந்த எங்கே டார்க் ஏரியா வந்து அதிகமாக வருதோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும், சென்டரில் வந்து கொண்டு போகவே கூடாது. ஸோ அந்த சைடு ஏரியா தான் வந்து டார்க் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சைட்லேருந்தே வந்து மீடியம் கலராக இருக்கட்டும், டார்க் கலராக இருக்கட்டும், அதுலேருந்தே ஆட் பண்ணணும். இப்போ நான் மீடியம் கலர் தான் ஆட் பண்ணுறேன், ஆனால் இருந்தாலுமே வந்து நான் சைடில் தான் ஆட் பண்ணுறேன். அதுலேருந்து ஆட் பண்ணி இங்கே சென்டரில் வந்து கேப் விட்றணும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மீடியம் கலர் அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு நம்ம லைட்டாக தண்ணியை கலந்து விட்டு ஊடால வந்து பேஸ் கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து எல்லோவுக்கு மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஸோ இங்கேயும் இப்படி தான், கீழேருந்து மேலே டார்க் போகும், கீழே கொஞ்சம் டார்க்காக இருக்கும், சென்டரில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் வந்து பேஸ் கலர் அடிப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் கலர் வந்து எங்கெங்கே வருதோ, இந்த ஒரே கலர் வந்துச்சுன்னா எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். அது வந்து டைம் சேவ் ஆகும். அப்படி அடிச்சுட்டு ஒரு போர்ஷன் முடிச்சிங்கன்னா இன்னொரு போர்ஷன் வந்து காஞ்சிரும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து மீடியம் கலரு ஆர் வந்து டார்க் கலர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து டார்க் கலர் கொடுக்குறேன். டார்க் கலரும் வந்து அந்த சைடில் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் கலர் கொடுத்தோம், செகண்டு மீடியம் கலர் கொடுத்துட்டோம், இப்போ வந்து டார்க் கலர் கொடுக்குறோம். டார்க் கலர் கொடுத்தோன்னே டேரெக்டாக வந்து டார்க் கலர் கொடுக்கக்கூடாது. டேரெக்டாக கொடுத்தா அது வந்து மெர்ஜ் ஆகாது. ஸோ டார்க் கலர் கொடுத்துக்கிட்டே வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அவுட்லைன் கொடுக்கும்போது டார்க்னஸ் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனுக்கு வந்து நான் லைட்டாக தான் கொடுக்குறேன். இந்த லைன்ஸோட அவுட்லைன் கொடுக்குறப்பெல்லாம் வந்து தண்ணியை வந்து ரொம்ப கலக்கக்கூடாது. கலந்துட்டோன்னா அதோடய பேஸ் கலர்லேயே மெர்ஜ் ஆயிரும். ஸோ லைட்டாக கலந்து லைட்டாக அடிங்க. அவுட்லைன் கொடுக்குறப்ப மட்டும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். நீங்கள் பேஸ் கலர் கொடுக்குறதா இருக்கட்டும்,
மீடியம் கலர் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்போ வந்து தண்ணியை வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த அவுட்லைன் கொடுக்குறப்போ வந்து ப்ரெஷ்ஷு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். நான் ப்ரெஷ்ஷு வந்து இதில் 0 சைஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ப்ரெஷ்ஷை வந்து 2 சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் நம்பர் 2, சைஸ் நம்பர் 0. சைஸ் நம்பர் 2 வந்து கலருக்கு வந்து கலர் பண்ணுறதா இருக்கட்டும், பேஸ் கலரு, மீடியம் கலரு, டார்க் கலர் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சைஸ் 2 தான் பண்ணியிருக்கேன். சைஸ் 0 வந்து அவுட்லைன் கொடுக்குறதுக்கும், இன்னொன்று வந்து இந்த ஸ்மால் ரீஜன் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து 0 சைஸ் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளாக் கலரு, முருகரோட முடிக்கு பிளாக் கலர் ஃபுல்லாகவே அடிச்சு விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி முடிக்கிட்ட வர்றப்ப அந்த ஸ்கின் டோனும் அந்த பிளாக்கும் கலந்துடக்கூடாது, டச் ஆகக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் 0 சைஸ் அந்த சைடு மட்டும் வந்து நீங்கள் 0 சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பெருசாக வருதுல, இந்த காது கிட்ட வர்றப்பெல்லாம் வந்து நீங்கள் 2 சைஸு 3 சைஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே கலர் தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக வந்து ஹேர்னால் 2-3 கலர் வர தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பேஸ் கலர், மீடியம் கலர், டார்க் கலர்லாம் நான் கொடுக்கலாம். பட் வந்து உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து கொடுக்கல. நான் வந்து ஒரே கலராகவே ஆக்கிட்டேன், பிளாக் கலரு. இந்த மாதிரி டார்க் கலரு, மீடியம் கலர்லாம் டேரெக்டாக கொடுக்கும்போது ஒரு அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டால் அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரே கலர்னால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் அடிக்கிறோம். இங்கே வந்து நம்ம வந்து 3 டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம அடிக்கிறது வந்து சாண்டல் கலரு. அடுத்து இப்போ டார்க் கொடுக்குறேன். காஞ்சோனே தான் கொடுக்கணும் டார்க்கு. ஃபஸ்ட்டு நான் டார்க்கை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்கும்போது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டார்க் அப்ளை பண்ணி நான் மெர்ஜ் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வர்றப்போ வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ நான் 0 சைஸே எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலு, அதோட பேஸ் கலரை வந்து நான் அடிக்கிறேன். மீடியம் எல்லோ தான் அடிக்கிறேன். மீடியம் எல்லோ வந்து ஃபுல்லாக அடிச்சிடணும் ஃபஸ்ட்டு பேஸ் கலருக்கு. இப்போ நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிருப்பீங்கள்ல, அதை வந்து லைட்டாக அழிச்சிக்கோங்க. ஏன்னா பெயிண்டிங் பண்ணுறப்போ வந்து அது வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் டார்க்காக போட்டிருந்தீங்கன்னா லைட்டாக அழிச்சிக்கோங்க. நீடபிள் எரேசர்னு ஒன்று இருக்கும், அது வச்சு அழிச்சிங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக மெர்ஜாகி அழிக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எங்கெங்கே எல்லோ கலர் வருதோ அதோட கலர் பூரா வந்து நான் பேஸ் கலர் வந்து கொடுத்துட்றேன், எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்றேன். ஸோ அப்புடின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு அடுத்த போர்ஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைம் வந்து சேவ் ஆகும். இந்த ஜுவல்ஸுக்கு கொடுக்கும்போது வந்து மீடியம் பேஸ் கலரே வந்து கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து மீடியம் கலர் வச்சாலும் இதே கலரில் தான் வரும். ஸோ பேஸ் கலரே டார்க்காக கொடுத்துருங்க. மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து பேஸ் கலரை லைட்டாகவே கொடுங்க, தண்ணி அதிகமாக கலந்து கொடுங்க. இந்த இடத்துல மட்டும் தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக கலந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கின் டோன் பண்ணியிருப்போம், ஸோ அதில் டச் ஆகாமல் பார்த்து கொடுங்க. அடுத்த சர்ஃபேஸ்லேயே வந்து அது டச் ஆகக்கூடாது. ஒவ்வொரு பெண்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் மைனூட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ் கலர் கொடுக்கும்போது நல்லா வேகமாக அதை இழுத்து விட்ருங்க. இதே மாதிரி எல்லா ஜுவல்ஸுக்கும் ஆர்னமெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த வேல் சைடு வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் டார்க் வைக்கிறேன். இப்போ நீங்கள் வைக்கும் போது அங்கே மேலே வந்து எங்கள் இந்த ஸ்கின் டோன் பண்ணியிருக்கோம்ல, ஆல்ரெடி பண்ண இடத்துல வந்து மேலே கை வைக்காதீங்க. வைக்காமல் நான் வந்து அங்கே கை வைக்கல, நான் வந்து மேலே தூக்கி தான் பிடிச்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஆர்ட்டுக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி பண்ண இடத்துல வந்து மேலே வச்சு இது பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் இழுவிடும், ஆர் சம்டைம்ஸ் ஏதாவது ஆகும். ஸோ அதை டச் பண்ணாமல் ரிமைனிங் இடத்துக்கு வந்து ஷேட் பண்ணுறதா இருக்கட்டும், பெயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் வேல் பார்த்திங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்லேருந்து தான் வந்து அந்த டார்க்னஸ் வருது, சைட்லேயும் இதுலேயும் கிடையாது.
ஸோ அந்த பேஸ்மெண்ட்லேருந்து அந்த சைடுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம மேலே வந்து டார்க்னஸ் கொடுக்கக்கூடாது. நான் இங்கே கொடுக்குறது வந்து அவுட்லைனுக்கு மட்டும்தான் டார்க்னஸ் கொடுக்குறேன். அந்த லைன்ஸுக்கு வந்து அந்த கேர்வாக இருக்கிறல அந்த லைனு, அந்த லைன்ஸுக்கு வந்து எல்லோ ஆக்கரும் ப்ரௌனும் வந்து சேர்த்து நம்ம டார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த எல்லோ ஆக்கரை வந்து நம்ம மீடியம் கலர் கொடுக்கும்போது எல்லோ ஆக்கரை வந்து நிறையா கலந்துக்கணும். ஸோ நம்ம அடுத்து அவுட்லைன் கொடுக்கும்போது வந்து ப்ரௌனை வந்து அதிகமாக கலந்துக்கணும். அவுட்லைன் கொடுக்குறப்பையும் வந்து டார்க் கலரோட மீடியம் கலர் வந்து லைட்டாக மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது அதோட கலர்லேயே இருந்து மெர்ஜ் ஆகும். இல்லாட்டி வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தா அது தனியாக தெரியும் ஒரு மாதிரி பண்ணால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. அது நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக வரைகிற ட்ராயிங் இருக்குல்ல, அந்த க்ரையான்ஸில் அது வரைவோம், அந்த மாதிரி இருந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு டார்க் கலர் கொடுக்கும்போது ஒரு மீடியம் கலரோட மெர்ஜ் பண்ணி தான் கொடுக்கணும். பெயிண்டிங்கில் வந்து நம்ம டேரெக்டாக மெர்ஜ் பண்ணிடுவோம். பென்சிலில் வந்து நம்ம பண்ணிட்டு தான் மெர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த கம்மலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணணும். ஸோ சைஸ் நம்பர் 0 எடுத்துக்கோங்க. 0 எடுத்துகிட்டு அந்த டார்க் கலர் மட்டும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. வச்சுட்டு அதிலேருந்து மீடியம் கலர் கொண்டு வாங்க. இங்கே நம்ம மீடியம் கலர் கொண்டு வந்து டார்க் கலர் வச்சு அடுத்து அப்ளை பண்ணால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக வந்து மீடியம் கலர் அப்ளை பண்ணாமல் டார்க் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த ஜுவல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இங்கே வந்து இது வந்து பெரிய சர்ஃபேஸு. ஸோ நான் வந்து மீடியம் கலர் அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மட்டும் நான் டார்க் கலர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதிலேருந்து நான் அந்த மீடியம் கலர் கொண்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து டார்க் கலர்லேருந்து மீடியம் கலர் கொண்டு வரலாம் இந்த ஜுவல்ஸுக்கு. அப்படியும் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மீடியம் கலர் ஆட் பண்ணி பண்ணுறோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 விதமாகவும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மீடியம்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மெர்ஜ் பண்ணிடணும் நல்லா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் டார்க் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் கலர்லேருந்து நான் கொஞ்சம் டார்க் கலர் ஆக்கிட்டேன். டார்க் கலர் ஆக்கினோடனே கொஞ்சம் அங்கே வித்தியாசம் தெரியுது. ஸோ அப்போ அந்த டார்க் கலரை வச்சே வந்து இன்னும் கொஞ்சம் மீடியம் கலர் கொண்டு வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணிடணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு அடுத்து அகெயின் இன்னும் கொஞ்சம் டார்க் கலரை எடுத்து அந்த அவுட்லைனுக்கு கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது மெர்ஜ் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் எடுத்து நான் மெர்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதோட அவுட்லைன் போடுறேன். எனக்கு வந்து மேலே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே பார்க்கணும். உள்ளே வந்து அதே டார்க் ரீஜனை வந்து நான் மீடியம் கலர் கொண்டு வர்றேன். டார்க்லேருந்து ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம அந்த லைன்ஸ்லேருந்தே வந்து மீடியம் கலர் எடுத்துடலாம். டார்க் கலரை வச்சுட்டே மீடியம்ஸ் கலர் எடுக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடு வந்து ஈஸியாகவும் இருக்கும். டார்க் கலர்லேருந்து மீடியம் கலர் கொண்டு வந்துட்டிங்கன்னா வந்து அடுத்து வந்து மெர்ஜ் பண்ண தேவையே இல்லை. ஸோ இங்கேயும் நம்ம டார்க் கலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த லைன்ஸை மட்டும் டார்க் ஏற்றிக்கிட்டே வரணும். அதோட டார்க்னஸ் குறைய நம்ம டார்க்னஸ் வந்து ஏற்றிக்கிட்டே வரணும். இப்போ அங்கே மேலே இருக்கிற போர்ஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அந்த டார்க்னஸ் மீடியம் பேஸ் கலர் பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த டைமும் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெங்கே அந்த டீட்டெயில்ஸு அந்த கர்வு இதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து டார்க் ரீஜன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அங்கேருந்து டார்க் ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து அடுத்த வீக் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.